நல்லா பேசிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்கு. ஒரு சின்ன பாட்டில் கூட மக்களுக்கு சம்பந்தமான விஷயத்தை தான் பாடுறாரு. அப்படிதான் நீங்க சிரிச்சீங்க. உள்ள சொல்லுங்க. ஏதோ நினைவுகள். அந்த அருமையான காதல் பாட்டு என்னன்னா இது? பையனுக்கு இப்ப என்ன செய்யணும் நம்ம? அவன் இஷ்டப்படி வாழ்ந்தாக்கா அவன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். அவன் சொல்ல மாட்டேன். அவன் இஷ்டப்படி ஒரு மனைவி அவன் சொல்றேன். அவன் அவன் இஷ்டத்துக்கு தான் உங்க இஷ்டத்துக்கு மரும வேணுமா, அவன் இஷ்டத்துக்கு மனைவி வேணுமா? பரவாயில்ல. ஆனா உங்க ஜாதி சாதி அழகா ஒழுங்கூட்டி எரியுத தீ. ஐடில ஒர்க் பண்றார், ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சிருக்கார். கேட்டீங்களா? அந்த பொண்ணை தான் கெட்டதுன்னு ஒரு முடிவா உள்ளத்துக்குள்ள இருக்கு. அங்க இருந்து அவங்க 2 பேருக்குள்ள இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ஆகல. அதெல்லாம் ஓபன் பண்ண பிறகுதான் கல்யாணத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு வருவார். நீங்க சொல்றேன், நான் அப்படி சொல்றேன். 3 மாதத்துல வெளிச்சம் வெளியே வரும். கவனமா இருக்கும். சரியா? அடுத்து 1, 2, 3, 4 புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி வரை கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஐப்பசி மாதத்துல முயற்சி பண்ணோம்னா உங்க இஷ்டத்துக்குரிய பொண்ணை சத்தியமா முடிப்பான். அப்படி ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும். அதே ஐடிலேயே பணி செய்யும். இதே ஐடி டிபார்ட்மெண்ட்லேயே அந்த பொண்ணு பணி செய்யும். படித்த கிடையாது. 2 1 போல பாலியல் போக வர இந்த விஷயங்கள் புரட்டாசி 22க்கு மேல் கிடைக்கும். காலம் எனக்கு சந்தேகம். அண்ணா சொல்லுங்க. உட்காருங்க. அப்பா உங்க இனத்திலேயே இனம் வச்ச கல்யாணத்தை நடத்தி புகழோட உங்க குடும்பத்தை வாழ வச்சுட்டாங்க. ஆமா, ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்ற எல்லா பணமும் வீடு வந்து அது நடந்தாச்சு. மகிழ்ச்சியா துணி கர்மதாமிக்கு 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 கொஞ்சம் வயசாளி வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் கை கொடுத்து தூக்க சொல்லாமலே. அதனால்தான் ஒரு சின்ன கலை. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் கிடைக்குமடா. ஏற்பாடு பண்ணிருக்கியாமா? ஏன் பண்ணல? என்னடா செய்யணும்? பக்கத்துல வா, காலக்கு பொண்ணு பாக்கெட் வந்து ரொம்ப ஸ்பீடா கொடுத்து டாக்டர் சொன்னாங்களா? பாக்கெட் சொன்னாங்களா? இன்னொரு 1.5 வருஷம் நல்ல சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம்னா ஆயுள்காலம் வந்து சுகரால இவங்களுக்கு பாதிப்பே இருக்காது. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம். உடலும் நல்லா இருக்கும். இவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையும் மன தைரியமா இருக்கும். வேற என்ன வேணும் உனக்கு? கடைக்கு நிறைய வருமானம் வரும்.
பலசரக்கு கடை யாரும் வச்சிருக்கா? பலசரக்கு காரணம் சொல்லலாம். வியாபாரம் பார்த்து பார்த்து வாயை கூட்டிய யாரா வந்திருக்கிய? மகள். சொந்த ஊர் எது? நான் தப்பு பண்றேன்னா மக்கள் தப்பு பண்றாங்க. இன்னொரு காரணம் இருக்காங்க. பொய்யனே பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.5 வருஷமா உடல்நிலை சரியில்லாத குறைபாடுகள் உண்டு. எதிர்பார்க்காம உறவினர் வேண்ட ஒரு சிறிய பகை. அதே மாதிரி இப்போ 9 மாதங்களாக தான் பார்க்கிற தொழில் வந்து நிறைய வருமானமற்ற நிலையும் கடன்களும் குழப்பமாக இருந்து இடமாற்றம் தேவைப்படுமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. தேவையில்லை. இந்த வியாபாரத்தை பெருக்கித்தாரேன், கடனை தீர்த்தாரேன், வேற என்ன வேணும்? குடும்ப பிரச்சனை தீர்த்து ஒத்துமையா கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க, உட்கார முடியாதா? வாமா. மாலை எங்க போகுங்க? ஒன்றை தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி மனவேதனைப்பட்டு கேட்டு வந்தது. அவ்வளவுதான். யாரு அப்பாங்க? வாயை அடைத்து உட்காரும். ஒண்ணுமே பேசக்கூடாது. உட்கார். பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது பேசல. நீ சாமி என்ன சாமிய எல்லாம் கிழவி கருதாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சரியாக 2.25 ஆண்டுகள் உங்களுடைய தொழில் தோற்றமான சரிவுகள் நடந்தது. அதே மாதிரி உங்களுக்கு பெரியவங்களாக இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் உங்களுக்கும் மனவேதனையும் வெறுப்பும் வந்தது. இப்ப சரியா 1.25 ஆண்டுகளுக்குள் முதுகெலும்பு நரம்பு சம்பந்தமான பிடியும் மனநிலை சம்பந்தமான பிடியும் வீட்டில் இருக்கா. அதனால இயக்க நிலைகள் குறைந்து இல்லற வாழ்க்கையினுடைய நிம்மதிகளை இழந்து பொல்லாத கடனும் மீள முடியாத துயரமும் பெற்று வேதனைப்பட்டு இருக்கிறார். ஒரு தடவை காலம் செல்லக்குட்டி மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க வச்சிருக்கீங்க? மெல்ல மெல்ல போ. அப்படி நடைமுறையிலேயே இது சரியாகும். பார்க்க முடியாது டாக்டர் இருக்காங்க. ஆமா, நடைமுறையில சரியாகும் சொல்லியிருக்கேன். பெரிய அளவுக்கான ட்ரீட்மெண்ட் தேவையில்லைன்னு முடிச்சு. அதே மாதிரி உன் வீட்டுக்காரர் நல்லா தந்துடுறேன்.
உங்க கடனையும் மீட்டிட்டாங்க, குடும்பம் நல்லா இருக்கு. வேற என்ன வேணும்? யாரு யார் அவருடைய உடல்நிலை சரியில்லாம அவர் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால அவரால் தாங்க முடியலதான் பேச பகை இல்லை. என்ன படிச்சிருக்க? அதாவது நல்ல புரிஞ்சு உலக வாழ்க்கையை துறவு தன்மையிலே நெருத்து வரக்கூடியவருக்கு ஆரம்ப காலத்துல நெருக்காத பொழுது கொண்டாட்டி பிள்ளைகள் பாசமா தெரியும். உலக வாழ்க்கை வேண்டாம், ஞானமே வேணும்னு ஒரு படியில வரும் பொழுது கொண்டாட்டி பிள்ளைகள் எரிச்சலா தெரியும். அதே மாதிரி பாதுகாக்கக்கூடிய மனைவி மக்கள் மேல பற்றுடைய ஒரு கணவனுக்கு அவங்களை காப்பாற்றக்கூடிய இயலாமை வந்த உடனே அவங்களெல்லாம் நம்ம காப்பாற்ற வேண்டியது இருக்கு, நம்மளால இண்டிவிஜுவலா வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு தாகம் வரும்பொழுது எல்லாரும் மேலேயும் கோபமும் இருக்கும். இது ஒரு சைக்காலஜி. மன ரீதியா அவன் நல்லவன், ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தேன், வாழ வச்சிருந்தேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. முடியுமா? அதே திருச்சி எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது. உங்களை பிள்ளை இருக்காக்கா? எங்க இருக்கா? காலனுக்குவா வந்தது போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. முடியுமா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார் இந்த மண்ணில் நமக்கு இடவேது, பூப்புறதாலே கிடைக்காது. எது செய்யணும்? காப்பாற்றி கொண்டு வந்துடணும். அவ்வளவுதானே? அழப்படாது, கொண்டு வந்துடுறேன், கவலைப்படாத. காரணம் விட்டு வா. மணிக்கு என்னை பார்த்து ஆமா சந்தோஷமா இருக்கும். வாங்க, நீங்க திருப்தியா பொய்யா? நல்லூர் மாரியம்மா வரலாம், வாமா. என்னம்மா வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? அப்பா தரலாம், நான் என்ன வரம் கொடுக்கணும்? அப்படி நிக்கலாம் நிக்கலாம். பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பை பத்தி டாக்டர் எதுவும் சொல்லியிருப்பாங்க, சொன்னாங்க. அதுல ஒரு பெட் இருக்கு, அடப்பு இருக்கு, அதன் காரணத்தினால் ஒரு பக்கத்துல ஸ்ட்ரோக் வந்துருக்கு சொன்னாங்க. மசாஜில் சரியாக்கிடுவோம், கவலைப்படாத. ஆப்ரேஷன் வேண்டாம், சோமாக்கிடலாம், தைரியமா இருக்கும். உங்க பக்கத்துல கருப்புசாமி வராரு, எங்க இருக்கிறார்? பக்கத்துல இருக்கிறாரு, ஆனந்தமா இருக்கிறார், கவலைப்படாதீங்க, வாங்க. அப்புறம் 3 மாதத்துல சரியாயிட்டார். என்ன கருப்புசாமிக்கு தைரியமா நல்லா புண்ணியமா இருப்பாரு. என்ன வியாபாரம்? அது வியாபார ஸ்தாபனம் தானே, வாங்க. சரக்கு இருந்தாவது வீடு இல்ல சலாம் போட்டு என்ன
உங்க பிள்ளை உங்க சொல்ல கேட்கார, என்ன செய்யணும் அவருக்கு? கொஞ்சம் பக்கத்துல வாங்க. சொன்னா வருத்தப்படுவீங்களா? வருத்தப்பட மாட்டீங்களா? உங்க பையன் சட்டப்படி குற்றவாளி ஆகக்கூடிய அளவுக்குள்ள நண்பர்களோட சேர்க்கை, புரியுதா? எந்த நேரம்னாலும் எப்ப போவாக்கி விட்டுல இவன் வரலாம், புரியுதா? அப்படி வரும்பொழுது உங்களுடைய மான மரியாதை என்ன ஆகும்? அதனால இன்னும் 90 நாட்கள் அவகாசத்துல பிள்ளையினுடைய மனதையும் ஒழுக்கத்தையும் திருத்தி கெட்டவர்களோடு சவகாசம் இல்லாமல் ஆக்கி உங்களோட வாழ வச்சிருந்தா போதுங்களா? கால் சொன்னா இன்னும் வருத்தப்படக்கூடாது. உட்காருங்க. தனக்கு உரிமை இல்லாதவன் சட்டையை தூக்கி நம்ம போடலாமா? போடக்கூடாது. அண்ணன் சட்டையை தம்பி போட்டுக்கலாம், ஆசைக்கு போட்டுக்கலாம். உண்மையா இல்லையா? சட்டையை தானே போட்டுக்கலாம், வேற இடத்த போட்டுக்க முடியும்? முடியாது. புரியுதா புரியலையா? அத மாதிரி இன்னொருத்தருடைய பொருளை வேற மாதிரி உபயோகித்து அதுல சில பிரச்சனைகளை உருவாக்கி கேவலப்பட்டா அது குழப்பம் இல்லையா? அங்கிருந்து அவனை முதல்ல நான் மீட்டுறேன், அடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். கருதாமிக்கு 3:30 மணிக்கு பார்த்து போனேன். 48,000 மகாமுனிவர்களுக்கு ஆஸ்திரேலியா காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். ஆஸ்திரேலியா தலைவன் தலைவி. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் நீ நடத்துகிற தொழிலில் போட்டி பொறாமையால் மாந்திரிகம் தகுந்தமான சில விஷயங்களை செய்து ஒரு பக்கத்து காலு முட்டுக்கு கீழே உளைச்சல், வலி, உறுத்தல் இவைகள்லாம் இருக்கும். நிறைய பணங்களை நஷ்டமாக்கி தொழிலை சரியாக நடத்த முடியாத அளவுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு உடன் இருப்பவர்களுக்கும் உனக்கும் பகைமையும் தோன்றியிருக்கும். இவைகளெல்லாம் நடந்தது காணாதுன்னு விதி என்னும் ஒரு சாட்டை அடித்து நீ பெற்ற பிள்ளைக்கு மனக்கோளாறு ஏற்பட்டு போச்சு. இந்த பிள்ளையை மனமாற்றமும் செஞ்சு கொண்டு வரணும், என் தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்தையும் தீர்க்கணும். நல்வாழ்வு அமையாத பட்சத்தில் இந்த பிறவியில் நான் என்ன பாவம் செஞ்சோங்கிற விளக்கமும் எனக்கு வேணும். இதுதான் உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்திரேலியாவா? சின்னநாயக்கன்பட்டியா? இந்த தீய நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி உன் தொழிலை 4 மாதங்களில் தெளிவாக்கி தரேன். உன் பிள்ளையினுடைய மனதையும் மாற்றி தெளிந்த பிள்ளைகளை ஆக்கி தந்துடுறேன். அவள் வீடு வந்து சேருவான், உத்தமமான பிள்ளையாகவும் இருப்பாள்.
எல்லாம் ஜெயிச்சு தரேன். பணம் கொடுத்துட்டேன், தீர்ந்துருச்சு. சரி, ஓகே. கர்மசாமிக்கு அதே ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவர் தன்னுடைய தொழிலையும் மனைவியையும் பற்றி கேட்க வந்தவங்க. யாருப்பா? வரலாம், வாங்க. மனைவி எங்கேயா இருக்கா? அதான் கால் வந்துட்டுவாங்க. ஏன் அழுதாய், ஏன் அழுதாய் என் உயிரே, ஏன் அழுதாய்? உட்காரலாமா? உட்காரலாம். என்னத்தை உட்காந்து என்னத்தை பார்க்க போகிறேன்? என்ன வேணும்? இந்த கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். பிடிங்க. கால் வந்துட்டு வரலாம். ஸ்கேன் பண்ணியாச்சு, கால் வந்துட்டு வாங்க. வரலாம். உன் பிள்ளை வந்து சுமார் 1.25 வருடத்துக்குள்ளே மைண்ட் அப்செட் ஆகிடுது, புரியுதா? அதனால் சைக்காலஜி டாக்டரெல்லாம் பார்த்து சரி பண்ண முடியுமாங்கிற முயற்சியெல்லாம் எடுத்து பிரயோஜனம் கிடைக்கல. இது உண்மையிலேயே முழுமையாக சைக்காட்டிக் ப்ராப்ளமா, இல்லை அவனுடைய கேரக்டர் அப்படி மாறி போயிடுதா, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு தெளிவு கிடைக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் 10 பாயிண்ட் மனசிதைவு ஏற்பட்டிருக்கு. அதை சரியாக்கி உன் பிள்ளைய நான் தெளிவு பண்ணி தந்துடுவேன். அவன் இஷ்டத்துக்கே வேலையில் இருக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுவேன். ஆனால் நீ இருக்கிற நாட்டில் இருக்க மாட்டான், அயல் நாட்டுக்கு போய் தான் அவன் வந்து வேலைக்கு போடுங்கிற நிலைமை அவனுக்கு இருக்குது. அது நடக்கும். என்னப்பா எது பொய் சொல்லிட்டோன்னப்பா? சரி, சந்தோஷமா. காலில் வந்துட்டு வாங்க. நல்லா பேசுதா? அப்போ வரமாட்டியா? வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. முருகா, நீ சிரித்த சிரிப்புக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டேன். முருகா, இந்த சிரிப்புக்கு என்னப்பா காரணம்னு கேட்டேன். உள்ளு வீட்டுக்குள்ளேயே ஒரு சொல்ல கேட்க முடியாத மனது உடையவன், தெளிவற்றவன், அயல்நாட்டில் போய் வேலை பார்ப்பாம்னா அது அதிசயமான ஒரு விஷயந்தானே சுவாமி அப்படின்னு நினச்சி தான் உன் மனசுக்குள்ளே சிரிப்பு வந்துச்சு. உண்மையா இல்லையா? அதுதான். ஆனால் அவன் வந்து நிச்சயமாக அப்படித்தான் ஆக போகிறான், அப்படித்தான் வாழ வைக்க போகிறேன். இதுதான் உண்மை. வெற்றி உண்டு. உன் மனைவியை பற்றி கேட்க மாட்டேங்க. சரி சரி, அவள் தனியாக இருக்கிறது தான் உனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது. பார்த்துக்கலாம். வந்ததை ஏற்போமப்பா, வருவதை பற்றி ஆண்டவன்கிட்ட முறையிடுவோம். வாழ்க. கர்மசாமிக்கு அதே ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவன் ஒரு வரம் கேட்டு வாங்கி கொள்ளலாம். வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு. ஒரே வரம் வாங்கிக்கலாம், கால் வந்துட்டு வரலாம். இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா, 20 தொடங்கி 70 வரைக்கும் வாழ்வில் குழப்பமடா, படைத்தானே. என்ன வேணும்ப்பா? அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், இடம் விற்கிறேன், அதை முடிக்கணும் சாமி. 2 பேர் அதுக்கு எதிர்ப்பாக உட்காந்துருக்கான், புரியுதா? ஆனால் சட்டப்படி அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே லீகல் ஒப்பீனியன்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்து தெளிவடையப்பட்டு தான் புது ரெக்கார்ட்ஸ்லாம் தயார் பண்ணியிருக்கு. விற்று தரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கோ. முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பணம்லாம் வாங்கிட்டு என்னை பார்க்க வருவேன். போ. கர்மசாமிக்கு மலேசியா
மலை சாறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய். ஆம்பளை பையனை பற்றி பேசணுமா இவளை பற்றி பேசணுமா? விவரமான பொம்பளைலாம் நீ காலில் வந்துட்டு வா. எந்திக்க விட மாட்டேங்காங்களா வாழ்க்கையில் ஒன்று. உன் பையனுடைய மனசை பார்த்தேன். அவனுக்கு நிலையான தொழில் அமைச்சு தரணும். அதே மாதிரி அவன் வீடடங்கி இருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றுவானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் சந்தேகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான். உன் மேலே கொஞ்சம் பாசம் வைப்பான், கொஞ்சம் அப்பப்போ உதவி செஞ்சுக்கிடுவான். அதுக்கிடையில் உனக்கு தெளிந்த வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நிலைகளையும் உருவாக்கி தரேன். உன்னுடைய கணவனுடைய மனதை உறுதியாக்கி சேமிப்புகளை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். இவனுடைய வாழ்க்கையில் அந்த விரும்பிய கணவனை அடைய வச்சு செம்மையாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. முருகா, வா. விரும்பிய கணவன் இவா விரும்பிய கணவன் அல்ல, இவளை விரும்பிய கணவன். புரியுதா? அந்த மனதுக்கு கோளாறு இல்லாமல் நடத்தித்தரேன். வேற என்ன வேணும்? குடும்பத்தை நிம்மதியாக்கி கஷ்டம் இல்லாமல் நடத்தித்தரேன். வா, பக்கத்தில் வா. நல்லா மகளே. புண்ணியம். ஸ்ரீலங்கா இலங்கை மாநகர். இலங்கையிலேருந்து வந்தவங்க எல்லா உனக்கு அடுத்து கூப்பிட்றேன். மாலை போட்டு சபரிமலைக்கு வந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து உட்காருங்க. நீ சபரிமலைக்கு போயிருந்தியாம்மா? வாங்க. பக்கத்தில் வாங்க. யார் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது? காளியம்மனா? யார்? காளியம்மன் இருக்காளா? ஆ, வாங்க. அங்கே உட்காந்துக்கலாம். குருசாமி யார் இதில்? நீங்கள் 3 பேருமே 3 பேரும் ஒவ்வொரு வரம் வாங்கிக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கண்ணை மூடு. இந்த பேக் அங்கே கொடு. ரெண்டு மண்டபுல காலில் வந்துட்டு வரலாம். மலர்ந்தும் மலராத மலர் போல அந்த பையன் கிளை வச்சிருமா? 108 செந்தாமரை மலர்களை கொண்டு போய் இவள் கரங்களால் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க. செய்யக்கூடிய காலம் வைகாசி விசாகம் ஆகிய நாளில் இருக்க வேண்டும். அந்த அர்ச்சனையை செய்து வந்த பிறகு குழந்தை ஜனனம் ஏற்படும். பொம்பளை பிள்ளையாக தோன்றும், பெண்மகளாக தோன்றும். விஞ்ஞான ரீதியாக பல்வேறு சோதனைகளை